பிளாஸ்டிக் பூ எப்படி வாழாதுல்ல பிள்ளையாரை பிடித்து வைத்து வல்லரக்கனானவன் தெரியுமா அதுவும் மகன் வல்லரக்கன் பிள்ளையாரை பிடித்து வைத்து பிள்ளையாரை பிடித்து வைத்து
மனவல்லனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ மனவல்லனே சம்போ சங்கரா சம்போ மனவல்லனே சம்போ சங்கரா அரக்கனுடைய பாட்டது அருந்தவமாக முச்சி ஆதி கைலாசத்தை அசைக்கிறது. ஆதி கைலாசத்தை அசைக்கும் போது ஆண்டவன் நெற்றிக்கண்ணாய் திறந்து பார்க்கிறார். பூலகத்தில் ஆறுடைய வனமதில் அருந்தவம் இருப்பது அரக்கன் என்று அறிந்து அரக்கனுக்கு வடம்பொழுது ஆண்டவன் இட்டு வரும்பொழுது சக்தி பார்வதியானவர் வெளிவகித்து பகவானை பரம்பொருளே ஆதிசக்தி சொல்ல கேளும் ஐயா ஐயா சூரியனோ ஆதி கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவனார் ஞானக்கண்ணாலே பார்த்ததினால் ஆறுடைய வனமதியில ஒரு அரக்கன் தவம் இருந்து வருகிறான். அவன் அதாவது என்ன ஆச்சு பைரவர் பகவான் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆமா நல்லா இருக்கும். அது நரநாளியால இருக்கு. ஆமா ஐயா ஆண்டவன் பகவான் சிவனாரானவன் பூரிதம்மா என்று சொன்ன உடனே பகவானே பரம்பொருளே தவம் இருக்கும் பக்தர்களுக்கெல்லாம்
மதிப்பில்லாமல் போய்விடும். ஆகையினால் தவம் இருக்கும் அரக்கையானை கைலாசத்தில் அழைத்து வந்து இந்த கைலாச வாசல் வைத்துதான் நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பார்வதியானவள் உடனே நந்தி அழைத்து சொல்கிறார். நந்தி தேவா, இன்னா புரிகிற குளிக இதை கொண்டு போய் அரக்கனிடம் கொடுத்தேயானால் கடவாயில் ஒதுக்க சொல்லு. அழகான 2 ரெக்கை முளைக்கும். அதை கொண்டு அரக்கனை அழைத்து வந்து கைலாசத்தை விட்டையானால் அவனுக்கு நாம் வரம் கொடுக்க தோதுவாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்போது நந்தியானவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? நந்தி வந்து பகவானுடைய வாகனம் பிள்ளை காளைங்கண்ணு. ஆமா, அவர் எங்கனாலும் பறந்து போய்வார், பறந்து வந்துருவார். அவருக்கு இருக்க இந்த அடிவயத்துல விழாம் பக்கத்துல 2 ரெக்கை இருக்கு. நந்தினா நடந்து போக மாட்டாரு, பறந்துதான் போவாரு. பகவானே பரம்பொருளே அரக்கன ஒரு மாநிலராக பிறந்தவன். உங்களுக்கு ஏவும் பிள்ளை. ஏவும் பிள்ளையாக இருக்கக்கூடிய நந்தி அவனை எப்படி அழைத்து வர முடியும்? சாதாரண பிள்ளையை வைத்து என்று சொன்ன உடனே அப்போது பகவான் அதற்கு ஒரு விருந்தத்தை சொல்லுகிறார். ஒரு காலத்தில் தென்காசி மாநகரத்துல சுந்தரபாண்டியன் நகரத்துல நிந்தங்கோட்டை ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையை பிரார்த்தனை உமாதே ஆண்டு வந்திருக்கிறாரு. அந்த பிரார்த்தனை உமாதேக்கு உரிமைப்பட்ட கோயில் உலகமும் கோயில். குற்றாலத்தில் இருக்க குற்றாலியின் நாதர் 2 கோயிலுக்குள்ள வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே அந்த பிரார்த்தனை உமாதேனுடைய அடிமையாகத்தான் இருக்கும். வருமானங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவரிடமெல்லாம் கொடுப்பாங்க. அவர்தான் சம்பளம் கொடுப்பாரு. தென்காசி மாநகரத்தை பிரார்த்தனை பாண்டிய ஆண்டு வந்து கொண்டிருக்கிறார். பராக்கிரம பாண்டியன் சுந்தரபாண்டியன் என்பது ஊரு. பாண்டியபுரம். ஆமா, சுந்தரபாண்டியபுரம் ஊரியா? அது தெரியாது. சுந்தரபாண்டியம் அது ஒரு கிராமம். ஆமா ஆமா ஆமா. ஐயோ ஐயோ, அது தென்காசிக்கு வரும்போதுதான் குறுக்க இருக்கு இந்த நகரம். எனக்கே மறந்து வச்சு கிடையாது. சுந்தரபாண்டியபுரம் நகரம். ஆமா, விருந்தாங்கோட்டை எனும் அரண்மனை அது கூட தாங்க இருக்கு. ஓஹோ, சரி, நீங்க அங்க வந்து பாருங்க. நீங்க கூட்டு போனாத ஒரு நாளைக்கு கட்டக்கார இருக்காரே வண்டியில வச்சு கூட்டு போனா கூட்டு போனா நான் சொல்றேன், சுத்தி காட்டலாம்ல. அவர்தானே, அவர் பிளேனே ஓட்டுவாரு. அப்படியா? அவங்க வாட்டத்துல நீங்க பின்னாடி இருங்க. சரி, ரைட். நடங்க எல்லாம். ஆமா, நாளைக்கு நடந்து போங்க. நாளைக்கு 2 மாட்டை போட்டுறோம், சுந்த வண்டி கொடுத்து போறோம். மாட்டு வண்டியில போறியா? ஆமா, 2 நாள் கழிச்சு போய் சேரலாம். ஏன்னா இப்ப மாட்டு வண்டியில யாரும் அப்படி பூட்டி ஒருவரும் போகல. ஆனா விட்டு போச்சு. அதிகாய விலையா இருக்குமா? ஆமா, அதனால அந்த மாட்டு வண்டியில போகலாம். மாட்டு வண்டி அந்த பிரார்த்தனை மாண்டியனாளுக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை உள்ளது. காசிக்கு போகணும், காசி நதியில தீர்த்தமாடணும், காசி நாளரை விசாலாட்சி அம்மையையும் கையெடுத்து வணங்கிட்டு அரண்மனையில வந்து மனைவிகையினால ஒருபடி அன்னம் வாங்கி சாப்பிடணும் என்பது ஒரு ஆசை. சரி, தெய்வத்தை கூட அது ஒரு ஆசையா தானே இருக்கும். ஆகையினால் காலத்துல மாட்டு வண்டியில போனோம்னா போக 6 மாசம் வர 6 மாசம் ஆகும். ஏன்னா காசி இந்த பக்கத்திலே இருக்கு. இப்ப காசின்னு சொன்னீங்கன்னா காசின்னு சொல்லி முடிச்சவங்க காசியில போய் நிக்கலாம். கல்யாணம் ஆகி போச்சு, பசு பிரயாணங்கள் வந்துட்டு நவீன மிஷின்கள் வந்திருக்கு. அது மூலமா காசிக்கு ஒரே நாளையில போய் சேர்ந்துடலாம். ஆமா, பணம் தான் வேணும். பணம் இருந்தா பாதாள வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஆமா, சரி. ஏன்னா அங்கேயும் கால் உண்டாக்கிடுவாங்கல்ல, அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணலாம்னு பாதாளத்துக்கு போனோம்னா வாங்க டிக்கெட் 50,000 சொன்னா எல்லாரும் கொடுக்குறாங்க செய்வாங்க. ஆமா, சரி. வேற ஒருத்தர் போனோம் அவங்க வரமாட்டாங்க, ரொம்ப நேரம் புகையில இருக்கணும் வர முடியாதுருவாங்க. பாதாளத்துக்கு போனோம்னா வந்துடலாம்னு வந்துருவாங்க. அப்படியா? ஆமா, சரி. அந்த பாதாள லோகத்தில் மகன் இந்த பிரார்த்தனை பாண்டியனுக்கு இப்படி ஆசை இருந்த போது பகவானை நினைச்சு ஒரு சிறிய தவம் இருக்கிறார். பகவான் முன்னாலே தோன்றி, ஏ பிரார்த்தனை பாண்டியா, எதற்கு என்னை நினைத்த, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார்.
அப்போது இந்த பிரார்த்தனை உடனே அவங்க பகவான் இடத்துல சொல்லார். எப்படி ஐயா, எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், நகை வேண்டாம், நட்டு வேண்டாம், பணம் வேண்டாம், காசு வேண்டாம். காசில போய் கும்பிடுவதற்கு காசிநாதர் விசாலாட்சி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அரண்மனையில வந்து ஒருபடி அன்னம் வாங்கி சாப்பிடணும் மனைவியினால. இதற்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்ட போது ஆண்டவன் சிவபெருமான் அழகான ஒரு 2 குளிகை வரத்தை கொடுக்கிறார். இந்த குளிகையை ஒரு கண்ணத்திலே ஒழுக்கிறையானால் கடவாயில ஒழுக்கிறையானால் 2 ரெக்கை முளைக்கும். அந்த ரெக்கையை கொண்டு ஆகாய மார்க்கமாக நீ காசிக்கு போகலாம், காசி நதியை தீர்த்தமாடலாம், காசிநாதரை விசாலாட்சி அம்பியனையும் குதூகலமாக அடிபணிந்து அரண்மனையில வந்து மனைவி ஏனால ஒருபடி அன்னம் வாங்கி சாப்பிடலாம் என்று வரவழைத்தார். ஒரு காலத்தில் என்னுடைய மனைவி வாரும் என்று சொன்னால் என்ன செய்ய அப்படின்னு சொன்ன போது மனைவிக்கு வந்து புஷ்ப மலத்தை கொடுத்தார். இப்படி வரங்களை வாங்கி கொண்டு காசிக்கு போய் காசி நதியை தீர்த்தமாடி காசிநாதரை விசாலாட்சி அம்மனையும் அடிபணிந்து அரண்மனையில வந்து மனைவிகளினால அன்னம் வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடிச்சார். அன்றாட நடந்து கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் திருமதியில மனைவி வாரம் என்று சொல்லுகிறார். மனைவி அழைத்துக் கொண்டு போயிட்டு வரும் பொழுது மறுநாள் காலையில அனைவரும் போயிட்டு வராங்க. போகக்கூடிய வரையில மனைவிக்கு மாதவிடை என்பது வந்துவிட்டது. பகவான் கொடுத்தவர் தெய்வம் அல்லவா, அந்த வரமானது மறைந்து விட்டது. வரம் மறைந்த போது நடுவும் மத்தியில தெரிஞ்சு நிற்காங்க. காசிநாதர் காட்சி அளித்து மூக்கில் சாராக எறும்பு போய் எங்க குளிப்பு வைக்கிறதோ அங்கே போய் உனக்கு காசிநாதர் காட்சி அளிப்பார் என்று சொல்லி வரமளிக்கிறார். ஆமா, அப்படி வரமளித்த உடனே அங்கே காசிநாதர் காட்சி அளிக்க அதான் வடக்கே வடகாசி, மத்தியே சிவகாசி, தெற்காசி, தெற்கை என்றால் தெற்காசி என்று 3 பெயர் வழங்கப்பட்டது. ஏன் அங்கே அப்பேற்பட்ட குளிகப்பா இந்த குளிக வரும், இது சாதாரண குளிகவரம் நினைத்து விடாதே என்று சொல்லி குளிகவரத்தை கொடுத்த போது மகன் நந்தியானவன் குளிகை வரத்தை வாங்கிக் கொண்டு கைலாசம் நகை கடந்து மகன் நந்தி காற்றெடுத்து மலர் பற்றி கரையாமுற்று வளர்ந்திருக்கு. நாவலே வைத்த உள்ள 4ஆம் பக்கம் ஒளிபடர கொண்டையில சிறுகுருவி கூடு கட்டி முட்டையில ஆட்டில் முளைத்த மரம் தரமாட்டில் பூச்சொரிய தரமாட்டில் முளைத்த மரம் கால்மாட்டில் பூச்சொரிய அரக்கன் தவம் இருக்கும் இடத்துல புற்றார்கள் வந்து அதுக்கு மேல பெரிய ஆலமரம் முளைச்சிருக்கு. ஆலமரத்துக்கு சத்தம் கேட்க ஆளை காணும். ஆலமரத்து அடியே வந்தாமருந்து அரும மகன் நந்திதேவரானவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்போ காண்பேனோ ஆலத்தனை எப்போ காண்பேனோ
வருகிறான். மூன்று வளையம் சுற்றி வழிவணங்கி நமஸ்கரித்தான். 4 வளையம் சுற்றி 4 என்று அடிபடைந்தான். முல்லை அறுபடுத்து முதல் பூசை செய்துவாரா, பிச்சி மலரெடுத்து பின் பூசை செய்துவாரா. இந்த வல்லரக்கனானவன் அப்படி ஆண்டவனை வணங்குவதை விட இந்த நந்தி வணங்கி வருகிறான. நந்தி என்ன நினைக்கிறார்? சந்தான வல்லரக்க பகவானுக்கு செய்த பணிவிடையெல்லாம் நமக்கு செய்தான. 7000 வல்லரக்கா அரக்கா, இதை யாரு நினைச்ச? நீ பகவான் நினைச்ச. அரக்கா வல்லரக்கா, பகவானும் நானும் இல்லை, ஆண்டவரும் நானும் இல்லை. சந்தேகப்பட்டேன். பகவானுக்கு வால் கிடையாது, ஒரு வால் தொங்குதே. அப்படி பகவானுக்கு வால் தொங்காது, சரமுடி இருக்கு ஐயா. வால்லாம் தொங்குது. பத்தாளுக்கு 2 கொம்புடிக்கு படுங்க. பகவானுக்கு ஏது கொம்பு? சந்தேகப்பட்டேன். ஒருவேளை புதுசா நியூ மாடலா வச்சிருப்பாங்க. புத்தி ஏட்ட வல்லாருக்கு பொசகட்டு போனான், அறிவு ஏட்ட வல்லாருக்கு அறிவுக்கு போனான். இத வல்லரக்கனானவன் பகவான் நானும் இல்லை, ஆண்டவரும் நானும் இல்லை. ஆண்டவன் பகவானுக்கு ஏவும் இல்லை. என் பெயர் நந்தி தேவரப்பா என்று சொன்ன உடனே அரக்கனுக்கு கோபம் வந்துடுது. ஏ நந்தி, பகவான் போய் சொல், அரக்கன் வரமாட்டான் என்று. ஆமா, அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட 2 குழி இருக்கு. உன் கன்னத்தில் ஒழுக்கையானால் என்னை போல உனக்கு அழகா இருக்க முளைக்கும். அதனை கொண்டு ஆகாய மார்க்கமாக ஆதி கைலாசம் என்று ஆண்டவனை கண்டு நினைத்த வரத்தை வாங்கலாம் என்று சொன்ன உடனே பறக்கல பூசினான், படவாய ஒதுக்கினான். அழகான 2 ரெக்கை முளைத்தது. மேல போவானோ கீழே வருவானோ, மேல போவானோ கீழே வருவானோ. நான் போவாங்க. நீ முன்ன போ, நான் பின்ன வரமுங்க. ஐயா கைலாசம் தெரியலனா நம்ம எங்க போய் முட்டுவது? லாரில முட்டணும். லாரில முட்டா ஆட்டோமேட்டிக் கைலாசம் போயிடும். யாரும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, இவன் முடியோட எல்லாம் இருக்கா? வேலைக்கு போவானோ பாவிக்கு அன்னைக்கு வருவானோ. ஆமா, சரி. பறக்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா நம்மளாம் என்னதான் ஜீவிச்சு இருப்பானா? பறந்து வேறுவாரு மேலோடி பெற மாட்டேரு. ஆமா, பறந்து எங்கன்னா பணம் இருக்க போய்கிட்டு இருக்கிறார். முதல் தேவை பணம், இரண்டாவது சாப்பாடு. நெல்லை பிறந்தாதான். ஆமா, மூணாவது உடுத்த உடை. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாரு. ஆமா, பணம் பறக்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா நமக்கு அந்த ஆசையே இல்லாம போயிடும். பணம் ஆசை இருக்காது, சாப்பாடு ஆசை இருக்காது, துணி ஆசை இருக்காது. நான் ஒரு 40 நாள் அப்படிதான் இருந்து பார்த்தேன். வீட்டுல 2-3 குஞ்சி எடுத்துட்டு பாடாப்படுத்துது. குஞ்சிய? ஆமா, பெரிய குஞ்சி, சின்ன குஞ்சி, நடுவுல குஞ்சி. ஆமா, 3 குஞ்சி வியாவியாங்க. ஆமா, எல்லாம் அதுக்கு வயருக்கு படத்துக்காக கடவுள் அதுக்கு வயறு வசிக்கும். அப்பதான் எனக்கு அறிவு வந்தது. ஆமா, இதுக்கு மேல கல்யாணம் முடிக்க கூடாது. சரியா? அப்ப போய் இங்க ஆளுங்க இதுக்கு மேல கல்யாணம் முடிக்க கூடாது. அப்பதான் ஏன் வந்தது. ஆமா, ஏன் முடிப்பானே அப்படி 2-3 பிள்ளைய வைப்பானே. அடே அப்பா, இதுக்கு அப்ப ஒரு கல்யாணம் முடிக்க 9 கல்யாணம் முடிக்க கூடாது. அப்படியா? ஒரு கல்யாணத்துக்கு என்ன பாடுனா 2 கல்யாணம் என்ன பாடா? நான் தான 4 கல்யாணம் முடிக்கிறது சும்மா கிடையாது. அந்த காலத்துல பாரு, அத பாதியாவது நான் கல்யாணம் முடிக்கணுமா? அப்படி இருக்கும்போது இத வல்லரக்கனானவன் ரெக்கை முளைத்த போது அவன் நந்தினே
என்னிடத்தில் கேளுதாரன் என்று சொன்ன உடனே சன்னால வல்லரக்கனானவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவன் பகவானுடைய மதிய ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே எதிரையும் சிறியவாரோ ஈஸ்வரனே துர்கரையும் அருங்களையும் சிறியவாரோ அருங்களையும் சிறியவாரோ அரைக்கண்டரே துர்கரையும் என்ன வரம்பா கேட்கிறேன் என்று சொன்ன உடனே அப்போது வல்லரக்கன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவன் பகவானுடைய மதிய ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அடியனோட வார்த்தைகளோ அடியனோட வார்த்தைகளோ தெரிய வேண்டும் சுவாமி சுவாமி என்று எரிக்க வரத்தை கேட்கிறான். ஏ சண்டால பாவி என்னையா வர கேட்க எரிக்க வரத்தை கேட்கியா? எரிக்க வரத்தை வாங்கி வையகத்துல வாழ முடியுமா? முடியுமா? ஆமா, யாரால வாழ முடியும்? யாரால வாழ ஒரு ஆள வாழ முடியாது. வாழ முடியாது, வாழ முடியாது. சரி ஏ சுவாமி என்ன ஏன் உள்ளாரக்கா? ஆமா ஆமா எரிக்க வர கேளாதடா. கேளாதப்பா சண்டால பாவி என்ன ஆள வர கேளடா. ஐயா வர கேளாதடா. கேளாதப்பா ஆள வர கேளடா. சாக வர கேளாதடா. கேட்காதப்போ உலகத்துல வாழ்வதற்கு வரத்தை கேளு. கேளு கேளு கேளு. சாவதற்கு வரத்தை கேளாத. கேட்காத கேட்காத. உலகத்துல ஆளவதற்கு வரத்தை கேளு. ஆமா ஆமா அதிக வரம் கேளாத. கேட்காத கேட்காத. என்ன வரட்ட வாங்கினா வழி வழி வம்சம்னா என் பேரை சொல்லணும். சொல்லணும் சொல்லணும். அந்த வரத்தை வாங்கி வாழ முடியுமா?
முடியுமா அச்சிவரம் என்பது என்ன உட்கார்ந்து தீ நிட்டாங்கன்னா அந்த இடத்துல தீ பிடிச்சிரும் பல்லு தேய்ச்சாங்கன்னா வாயில தீ பிடிச்சிருங்களா அவன் காரம் தோறணும் கேட்டிருக்கான். ஆமா சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது. அடுப்பா பார்த்து கையை நீட்டினா சோத்த முஞ்சி இறக்கிடலாம். ரெண்டா கையை நீட்டினோம்னா குழம்பு வச்சு இறக்கிடலாம். அது இடத்துக்கு ஆபத்து வரும். எதுக்கு வரும்? சாப்பிட அள்ளி சோறு வாயில வைப்பான். ஆமா அப்ப வாயில தீ பிடிச்சிருங்களா அங்கத்தான் நீங்க யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? அப்ப என்ன நல்லா பிளாஸ்டிக் போட்டு கட்டிடணும் கையை. எது வச்சு கட்டினாலும் வாங்கியிருக்க வரம் வந்து சம்பளம் 10 ரூபா கொடுத்து ஒருத்தர் அள்ளி தர சொன்னா தர மாட்டேன்னா சொல்றான். தரமாட்டான். கட்டக்காரர் இருக்காரு 2 வாய் அண்ணாக்கு அள்ளி விடுனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. போரணி வாயில வைக்கிறது அதுக்காக சம்பளம் கொடுக்கறீங்க. ஆமா அது செய்யலாம். அப்படியெல்லாம் அடுத்த சம்பளம் கொடுத்தானே ஆகணும். அது கொடுத்துதான் ஆகணும். அப்படி ஏன்னா அவனுக்கு வரம் வந்து தலைக்கு மேல இருக்கா. சரி ஆனா புத்தி கெட்ட வல்ல இருக்கா புசகெட்டு போனா. என்ன அறிவு கெட்ட வல்ல இருக்க அவனுடைய புத்தி தவறாக இருக்கிறது. எரிஞ்ச வரத்தை வாங்கி கொண்டு வையகத்துல வாழலாம் என்று நினைக்கிறான். எரிஞ்ச வரம் வாங்கி அக்கினி வரம் வாங்கி அகில லோகத்துல யாருமே வாழ முடியாது. மகனே வல்லரக்கா என்னுடைய சுகந்தாரினப்பா அந்த வர வேண்டாமா? என் மகனே வல்லரக்கா சக்தியுடைய கையில் இருக்கும் சக்தி சூழல் உனக்கு தாரே. அந்த வர வேண்டாமானா பச்சைமால் கையில் இருக்கும் சத்திரத்தை உனக்கு தருகிறப்பா. அந்த வர வேண்டாமானா வேண்டாம் கை நீட்டா தீ பிடிக்கணும். அந்த வரதான் வேணும். அதாவது எரிச்சவர் வேண்டாம் அப்பா உனக்கு ஏகமாக வரத்தை தாரேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா எரிக்கவர் வந்து ஈஸ்வருக்கு சொந்தமானது. ஆமா அதை கொடுத்தா உனக்கு வச்சு ஆள தெரியாது. அறிவில்லாம போயிடும். தந்தா உனக்கும் உதவாது எனக்கும் ஆவாது. ஒரு இலைய போட்டு அந்த இலையில 21 வகை கறியை வச்சு அந்த 21 கறியையும் நம்ம சாப்பிடுறோம். இல்ல வச்சாலும் சாப்பிட தெரியுமா? முடியாது. சாப்பிட முடியாதுயா. ஏன் முடியாது? அந்த கறி நல்லா இருக்கா லேசா தொட்டு பார்ப்போம். அந்த கறியை மட்டும் தான் நம்ம சாப்பிடுவோம். வேற கறியை நம்ம சாப்பிட மாட்டோம். ஆமா ஆகையினாலே பச்சடி நல்லா இருந்தா பச்சடியை தான் சாப்பிடுவோம். அவியல் நல்லா இருந்தா அவியலை தான் சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது அரும மகன் வல்லரக்கனானவன் வரத்தை கேட்டபோது அக்கினி வரத்தை தரமாட்டேன் என்று மறுக்கிறார். ஆமா எவ்வளவு அறிவுரை சொல்லி பார்த்தாரு. ஆமா இல்ல ஐயா பொறிபல அமுதமும் பிள்ளையார் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை தாரேன் என்று சொல்கிறார். வேற என்ன வேணும் இதை விட? இளையமகன் கையில் இருக்கும் வேலவன் உனக்கு தாரேன். வெற்றி வேலு. ஆமா ஆமா தூக்கி எறிஞ்சா திரும்ப கைக்கு வந்துரும். அந்த வரம் உனக்கு தாரம் சொல்றாரு வேண்டாம்ங்காரு. அவனுக்கு கொஞ்சம் டைம் தெரியல. ஐயா அந்த கிராதிக்காரன் தான் அவன் இந்த பாடுபடுத்துது. என்றும் அழியாமல் இருப்பதற்கு சிரஞ்சீவி பட்டம் உனக்கு தரேன் என்று சொல்கிறார். அந்த வரம் வேண்டாம்னு சொல்லான அருமகன் வல்லரக்கனானவனுக்கு என்ன சொல்றா தெரியுமா? அரக்கா நான் தரக்கூடிய வரங்களை வைத்து நீதி நேர்மையோடு ஆண்டு வந்தையானால் அந்த வரமானது 5000 தலைமுறைக்கு உன் தலையை காத்து நிற்கும். நீதி நெருமுறை தாண்டி ஆண்டையானால் அந்த வரம் வந்து அழையும் போது 5 வினாடியில் அது உன் தலையை அழைத்து விட்டு போகும் என்று சொல்லி வரங்களை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? தந்தை தந்தை Hey,
வந்துட்டேன். ஆமா உனக்கு கொட்டாப்பட்டியே தரலையா? இல்ல சின்ன கொட்டான தரலையா? பெரிய கொட்டான தந்தாரா சின்ன கொட்டான தந்தாரா? அவர் கட்டியும் மூட்டையா கட்டியும் தரல, பெட்டியில அள்ளியும் தரல, அப்படியே வந்துட்டேன். ஆமா என்று சொன்ன உடனே ஆரம்ப மகன் பங்களாரேக்கன் சொன்ன உடனே எப்பா என்ன நேத்து உன்ன மாதிரி ஒரு தவம் இருந்தான். ஒன்னையில இருந்து கூடுன வருடம் தவம் இருந்தான். வரத்தை வாங்கினான். பூலோகத்துல போய் வரத்தை பரிசித்து பார்த்தான். ஆனா வரம் பழிக்கல. ஐயோ பகவான் கொடுத்த வரம் மெய் வரமா இல்லாம பொய் வரமா போச்சு. அப்ப என்ன செய்யப்போ? பகவான் கொடுத்த வரம் மெய் வரமா பொய் வரமா என்று பார்த்து விட்டு நீ பூலோகத்துக்கு போகலாம். நாரதர் என்ன நினைக்காரு? பகவான் இருக்க வரத்தை கொடுத்து பூலோகத்துக்கு போக சொல்லாரு. இந்த பாவி பூலோகத்துல போய் எல்லாத்தையும் எரிச்சிருவான், விட்ட வைக்க மாட்டான். பூலோகத்தை ஒரு அடி அடிச்சு விட்டுருவான். அதனால இவனை பூலோகத்துக்கு விடாம கைலாசத்துல ஆமா அப்படின்னு சொல்லிதான் பகவான் கொடுத்த வரம் என்று பரிசித்து பார்த்து விட்டு போ. ஆமா நாரதர் இல்லைன்னா கைலாசமே அழிஞ்சிடும்ல. நாரதர் வந்து முன்ன வாரதா பின்ன யோசிப்பார். எப்படி கைலாசத்துல என்ன நடக்கக்கூடியது? சண்டை வந்தாலும் நாரதர் தான் பொறுப்பு. சந்தோஷமா இருந்தா நாரதர் தான் பொறுப்பு. அதேதான் நாரதர் மாமுனிவரானவர் சொன்ன உடனே வல்லரக்க யோசனை பண்ணலாம். உலகத்துல போய் சோதித்து பார்த்தோம்னா வர நமக்கு பழிக்காம போயிடுதுன்னா திருப்பி 12 வருஷம் நம்ம தவம் இருக்க முடியாது. 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. நம்ம மனைவியா மந்திரிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம். மனைவி மந்திரிட்ட என்னதான் ஒப்படைச்சிருக்கீங்க? மனைவியை தான். மனைவி நாடு நகரம் அசையாத சொத்து எல்லாம் மந்திரிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான் வல்லரக்கேன். இனி நம்ம மந்திரிட்ட நம்ம கொண்டாட்டி வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வல்லரக்கனானவன் பகவான் கொடுத்த வரத்தை பரிசித்து பார்க்க போகிறான். ஆள்காட்டி விரல் எடுத்தான். அவன் தலையை 3 பறையும் சுத்தி ஆகாயத்திலே சுழட்டி வீசுகிறான். அப்படி ஆகாயத்திலே சுழட்டி வீசும் போது பகவான் பார்த்தார். ஏ சண்டால வல்லரக்கே, நம்மட்டே வரத்தை வாங்கிட்டு நம்ம எரிக்க வரானே. ஆமா மழத்தை இடா மாறன் பாய்த்தது போல, உண்ட வீட்டில் கெண்டி தூக்குறது போல, நீட்டிய மரத்தில் கூர்மை பார்த்ததை போல நம்மளுடைய இடமதிலே நம்மட்டே வரத்தை வாங்கி நம்மளை எரிக்க வரான அப்படின்னு சொன்ன உடனே பழக்க வைக்கணும். அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை. அப்படி என்று நினைத்து இந்த வல்லரக்கனானவன் வல்லரக்கனுக்கு பயந்து அவனுடைய ஆண்டவன் சிவனாரானவர் அது கைலாசத்தை விட்டு ஓடுகிறார். எங்கே ஓடுகிறார் தெரியுமா? இந்த ஆண்டவன் சிவனார் பகவான் முக்கரன் சங்கரன் சதாசிவன் கதிகாரன் நீலகண்டன் எப்படி வருகிறார் தெரியுமா? ஆதி கைலாசத்தை விட்டு ஆண்டவன் பகவான் எப்படி ஓடுகிறார் என்று கேட்டார். மாணவர் ஓடினார் மாணவர் ஓடினார்
கொலக்கட்டை கேக்கு மோதம் கேக்கு. ஆமா ஐயா. ஏப்பா ஏ முதி வாகனம். வல்லரக்கே நான் வந்துட்டான் பக்கத்துல. அண்ணா வந்துட்டான் வல்லரக்கா. ஆமா. நாம ரெண்டு பேரும் கேட்டோம்னா நம்ம ரெண்டு பேரும் எரிச்சிருவோம். அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ஏ பிள்ளையாரப்பா யாரம்மா போனோம்னா அம்மா யார்கிட்ட வேணுமப்பா அம்மப்பா ஏ பிள்ளையாரப்பா சீக்கிரமா போனோம்னா சிவமுருட வேணுமப்பா இப்படி சொல்றா தெரியுமா? ஏ ஆண்டவனே பகவானே ஏ பகவானே ஏ வேகம்மா விட்டு போய்விடுவான் என்று பகவான் வரவழைக்க ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கும் போது அப்பா நீங்க அம்மா பார்வதி எல்லாரும் பக்கத்துல காட்சி அளிக்கணும் என்று சொல்லுகிறார். ஆமா நான் ஒரு அரசாகவும் உங்க அம்மா ஒரு வேம்பாகவும் உங்க மாமா பெரிய ஆள விருட்சமாகவும் உங்க அத்தை ஆள விழுதாகவும் அத்தை மாமா ஆள பழமாகவும் உனக்கு காட்சி அளிக்கும். கனிஞ்ச பழம் கனியம்மா. ஆமா கனிஞ்ச பழம் கனியம்மா. வயறு பறிச்சுன்னா அத்தை மாவளை தூக்கி தின்னுக்கலாம். அதுல நிறைய கொசு இருக்கும், நிறைய ஈ இருக்கும். அது கடவுளுக்கு ஒண்ணு முடியாது. அதனால நீ பறிக்க வாயில போட்டுக்கலாம். அது உடனே இறைச்சியா. ஆமா அப்படின்னு சொல்லி வரவழைக்க ஆமா பிள்ளையார் இருக்க இடத்துல பாருங்க ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம். ஆமா மூணு ஒண்ணா இருக்கும். ஒண்ணாதான் இருக்கு. அதுக்குதான் பிள்ளையார் உட்கார்ந்துருப்பாரு. அப்பேற்பட்ட பிள்ளையாருக்கு வரங்களை கொடுத்து ஆண்டவன் பகவான் சிவனாரானவர் வாழ்ந்தவர்
நேரத்தில் கம்சமுடி ராஜமன்னன் அழகோட ஆண்டு வருகிறான். ஆண்டு வரும் பொழுது அவனோடு பிறந்த தங்க 2 பேர்கள். 2 பேர்கள் மூத்த தங்க பூதமாக இருக்கிறார். இளைய தங்க தேவகியானவள் தெய்வாம்சத்திலே பிறந்திருக்கிறார். அவள் வெதுவான நேரத்தில் அவள் 16 நாள் கழிந்த உடனே பல மரங்கு அம்சத்தோடு இருக்கிறாளே தேவகிக்கு அழகிக்கு நிறைந்தபடி மாப்பிளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி 1000 சோசியர்களை வரவழைத்தார். சோசியம் பார்க்கிறார்கள். தங்க அழகிக்கு நிறைந்தபடி மாப்பிளை எங்கு போனாலும் கிடைப்பார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மறைய அப்போது மந்திரி 4 பேர்களை வரவழைத்து 4 யானையும் வரவழைத்து மந்திரி 4 பேரும் மந்திரி 4 யானை அனுப்பி 4 யானை சுமக்கும் பொன்பொருட்களை கொடுத்து 4 திசைகளை மாப்பிளை பார்க்க சொல்லுகிறார். கம்சமுடி ராஜமன்னன் கத்தரிக்காய் வித்துட்டாலும் காக்காசு கம்சம் கேட்பான். அரைக்கீரை வித்துட்டாலும் அரக்காசு கம்சம் கேட்பான். ஒரு குடம் தண்ணீருக்கு 1 காசு கம்சம் கேட்பான். மாட்டு வரி அநியாயமா போடுவானே கைவீசி நடந்தானால் காக்காசு கம்சம் கேட்பான். துண்டு போட்டு நடந்து போனா 3/4 காசு கம்சம் கேட்பான். ரோட்டை நடந்து போனால் 1 காசு கம்சம் கேட்கிறான். பாவியவன் கம்சம் வாங்கி ஆண்டு வருவதனால கம்சன் கஞ்சன் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் அவனுக்கு பேர் கொடுத்திருக்கிறாங்க. இருக்கும்போது 4 மந்திரி வந்து மாப்பிளை பார்க்கிறாங்க. 4 பக்கம் மாப்பிளை பார்க்கும் போது வடநாடு போறாங்க. வடநாட்டை போய் மாப்பிளை பார்க்காங்க. மாப்பிளை நல்லா அழகா இருக்காரு. அவருக்கு பாருங்க கண்ணுல கண்ணாடி போட்டிருக்காரு. கண்ணுல கண்ணாடி போடும் போது மாப்பிளை கண்ணாடி போட்டிருக்காரு. கண்ணு குருடா இருக்குமான்னு மந்திரி 4 பேருக்கும் சந்தேகம். ஐயா உங்க கண்ணாடி சூப்பரா இருக்கு கொடுங்க நான் போட்டு தரேன்னு இந்த மந்திரியில ஒரு ஆளு வாங்கிட்டாரு. அவர் இப்படி கடைக்கிட்டு இருக்காரு. கண்ணாடியை கலட்டினோடனே கொடுக்க முடியுமா பாலிதாரர்களுக்காக கண்ணாடி போட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குருட்டு முடிவான நம்ம கொண்டு போன நம்ம கண்ணா கம்சராஜன் நோண்டிடுவாங்க சொல்லி தென் திசை போனார்கள். அங்க மாப்பிள்ளை நல்லா அழகாத்தான் இருக்கிறான். மேசையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அங்க பிள்ளைக்காரிகள் எல்லாம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுல சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு லட்டானது கீழே விழுந்துடுது. அத மந்திரி எடுக்க போனார் பாருங்க. லட்டை எடுக்காம மரக்கால் எடுக்காரு. ஆமா மாப்பிள்ளைக்கு முட்டுக்கிட்ட கால் இல்ல. அவன் நொண்டி முடிவான போயிட்டா இவனை கூட்டிட்டு போனா நம்ம முட்டுக்கிற நம்ம காலை எடுத்துருவான அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லி நம்ம மேல்நாட்டுக்கு போனாங்க. மேல்நாட்டுல போய் மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. மலையாளத்துல வந்து உங்க ஊர் எந்த ஊர்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளைக்கு பீக்கர் கேட்கல பீக்கர் அவுதான் போச்சு. மாப்பிள்ளை உங்க ஊர் எந்த ஊர்னு கேட்டா மாப்பிள்ளை வந்து பேங்க்ல பண்ண முடிக்காரு. செவிட்டு முடிவான போயிட்டான். இவனை கூட்டிட்டு போனா நம்ம காலுக்குள்ள கம்பியை வச்சு ஓட்டிடுவான். வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வராங்க. வெளிநாட்டுல வந்து மாப்பிள்ளை பாக்காங்க. நல்லா அழகாயிருக்காரு மாப்பிள்ளை. சிவேர்னு இந்த ரைட் வரி இருக்காரு. வெள்ளையேன்னு இருக்காரு மாப்பிள்ளை. அப்ப மாப்பிள்ளை பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஐயா மாப்பிள்ளை ஐயா மாப்பிள்ளை ஐயா மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு காலு கண்ணு தெரியல. இவரை கூட்டிட்டு போய் இருந்துச்சிய வாய் பேச வர மாட்டாங்க. இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லி 4 மந்திரியும் போய் என்ன சொல்லுவாங்க ஐயா மாலா பக்கமா தேடி பார்த்தோம். உங்க தங்க தேவை அழகுக்கு நிறைந்தபடி மாப்பிள்ளையே கிடைக்கிறேன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை கிடைக்கிறேன்னு சொல்லி மந்திரி பதவி இருக்கிறாங்க. அப்போது இந்த கமலராஜனானவர் என்ன சொல்லுறாரு தெரியுமா ஐயா 1000 வேதியரை வரவழைக்கிறார். அவருடைய தெருவுல ஒரு தெருவு 1000 வேதியரை இருக்கிறாங்க. 1000 வேதியரை வரவழைத்து என் தங்கை தேவை பூத்த நட்சத்திர கிரகத்திற்கு மாப்பிள்ளை வருவானா வரமாட்டானா என்று பார்த்து சொல்லுங்கன்னு
சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 1000 வேலையில 999 வேலையில தான் வந்திருக்காங்க. ஆமா ஒரே ஒரு வேலையும் வரல. ஏன் வரல? எதுக்கு? அதுதான் சுப்புக்குட்டி வேலையும் சுந்தராட்சியும். ஓ, சுந்தராட்சி பெண்மணியும் 60க்கு 60 அன்னைக்கு கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஐயமார்கள் வந்து பாருங்க 60ஆம் கல்யாணம் ரொம்ப ஓகோன்னு நடத்துவாங்க. ஆமா. பொண்ணு புது பொண்ணு மாப்பிள்ளை எப்படி கல்யாணம் நடத்துவாங்களோ அதே போல புது பொண்ணு மாப்பிள்ளையா உண்டாக்கி அலங்காரம் பண்ணி அந்த 60ஆம் கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கும். அப்படி கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கும் போது சரி அவர் மடியில போய் விழுந்து ஓலை. யாரு சுப்புக்குட்டி மடியில போய் விழுந்து ஓலை. கந்தராஜ நங்கச்சிக்கு தோசையை பார்க்கணும், நீங்க உடனடியாக வரணும் சொல்லி ஓலை வந்து போய் விழுது. ஓலையை கண்டவுடன் சுப்புக்குட்டி வீரியரானவன் என்ன கையில என்ன செஞ்சாரு? தாலியை கட்ட போய் தாலியை மனைவி கையில கொடுத்தாரு. அம்மா ஏன் சுந்தராட்சி நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த குளத்துல இருக்காத, மூளையில உட்கார்ந்து முக்கால போட்டு நான் வர வரைக்கும் நீ பூவிலிருந்து பொட்டலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்ட சொல்லிட்டு ஐயர் ஓடிக்கிட்டாரு. நான் வருவது நிச்சயம் அல்ல. ஆமா, ஏடா கமலராஜன் அங்க சாமானமா விட மாட்டாங்களா? அங்க 999 வேலையரும் உன் அங்கே தேவையை பூத்த நட்சத்திரக்கிறபடி மாப்பிள்ளையே இல்ல லோகத்திலே இல்லன்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. இந்த சுப்புக்குட்டி வந்து கடைசியில போய் மாட்டிக்கிட்டாரு. பஞ்சாங்கத்தை எடுத்து தேவையினுடைய சாரகத்தையும் பஞ்சாங்கத்தையும் பொருத்தி பார்த்தாரு. பொருத்தி பார்க்கும் போது அதுல மாப்பிள்ளை இருக்காரு. ஏ ஐயா கமலராஜா, அங்கே தேவையின் பூத்த நட்சத்திர கிரகப்படி இன்னும் 8 நாளுக்குள்ளேயும் விட்டாவது கோட்டையில மாப்பிள்ளை வந்து உடனடியாக சேர்வார்னு சொல்லிட்டாரு. என்னடா 499 பேரை மாப்பிள்ளை இல்லன்னு போயிட்டாங்க. ஒருத்தன் வந்து மாப்பிள்ளை வருவாங்க, அது 8 நாளுக்கு கல்யாணங்க. ஆமா, 8 நாளுக்குள்ள மாப்பிள்ளை 8வது கோட்டையில வந்து நிப்பாருன்னு சொல்லாத. 8 நாளுக்குள்ள எப்படி மாப்பிள்ளை வருவாரு? நம்ம பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? மந்திரி 4 பேரும் 4ஆம் பக்கம் தேடி பார்த்துட்டு மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லிட்டாங்க. நாலியான பொண்ணையும் கொண்டு போய் தீர்த்துட்டு வந்துட்டாங்களே. ஆமா, நாலியான பொண்ணு பொருள் தீர்த்துட்டு வந்துட்டாங்க. தீர்த்துட்டு வந்துட்டாங்க. நம்ம 999 வேலையும் மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தன் வந்து நம்ம கால் குடுத்தானே. ஆமா, ஏ மந்திரியே, மாப்பிள்ளை வருவரை வேலையில கொண்டு கண்ணறையில கொண்டு அடைஞ்சிட்டாங்க. அந்த சேலு பூரா பாம்பு ஆமா கச்சி உயிரினங்கள் இருக்கிறதுல அடைச்சாச்சு. மிருகங்களை விட்டு வேலையை கொண்டு கல்லறையில கொண்டு அடைச்சாச்சு. கல்லறையில் இருந்து வெளியேறானவன் ஆண்டவனே பகவானே, நான் சொல்லும் சோசியம் பொய்யானா, உரிக்கும் சூரியனும் பொய்யானே, நான் பார்க்கும் சாஸ்திரங்கள் பொய்யானா, மேற்க அடையக்கூடிய சந்திரன் பொய்யானே என்று அழுது புலம்புகிறார். அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும் போது ஐயா சூரதேசம் அப்பான்னு சொன்னான். அப்பா வந்து போனாரு. அம்மான்னு சொன்னா 6 மாதம் கழிச்சு அம்மா இருந்து போனா. அப்படி பெத்தா புள்ள இப்படி பக்கம் இல்லடா போயிரணும். கன்னியாசா போயிரணும். ஆமா, அடுத்த வீட்டு கிளவி எடுத்து வளர்ந்து வந்து 5 வயசு ஆச்சு. ஏன் பாட்டின்னு சொன்னா அவன் மண்டே போட்டான்.
கடலிலே போய் விழுந்து சாகணும்னு சொல்லி கடல்ல வந்து விழுதான். யாரு? வாசுதேவர். கடலரசனுக்கு பிள்ளை இல்ல. இந்த பாளைய பாருங்க, சின்ன வயசுல அப்படி ஒரு அழகா இருக்கிறாரு. ஆனா விவரம் தெரியாது. ஆமா, போன குடி முழியும் தெரியாது. கடலரசன் எடுத்து வளர்த்து வரும் பொழுது 21 வயது ஆச்சு வாசுதேவருக்கு. கடலரசன் மனைவியை பார்த்து அம்மான்னு சொன்னான். அவன் மண்டை போட்டா என் பாவி, யோகக்கார பையன், கண்ணக்கார பாவி, நீ இருந்த இடமும் ஆகாது, நீ போன இடமும் ஆகாது. ஆமா, கட்டவனா அப்படி கட்டவனா போன உடனே ஐயா இவன் கடல்ல இருந்தா நம்ம கடல் தண்ணியா வந்திரும் சொல்லி கடலை விட்டு எடுத்து கரையில இருந்துட்டாரு. இந்த கண்ணால இருந்த வேலையை அழுது புறப்படாரு பாருங்க. வாசுதேவரை வரவழைத்து பகவான் எடுத்து கொண்டு போய் அந்த கந்தராசன் கோட்டையை 8வது கோட்டையை கொண்டு போய் விட சொல்றாரு. ஆமா, வாயு பகவான் வாசுதேவரை எடுத்து 8வது கோட்டையில கொண்டு விட்ட உடனே அந்த கந்தராசன் பவனி சுத்தி வருகிறார். பவனி சுத்தி வரும் பொழுது வாசுதேவர் அழகை கண்டு கந்தராசன் மெய்மறனா. ஆமா, எப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? சோசியக்காரன் சொல்லி படிச்சிட்டு அந்த பையன் கர்நாடக பையன் சொல்லி படிச்சிட்டு. ஆமா, சுப்புக்குட்டி வேலையை சொன்னது சோசியம் சோசியம்தான், அதுதான் சோசியம் அப்படின்னு சொல்லி வாசுதேவர் அழைத்து வந்து அவருடைய இடமதில ஊர் பேரை விசாரித்து எங்க அப்பா பேரு சூரராசா, எங்க அப்பா பேரு வீரமங்க. அப்படியா? சூரதேச நாடகத்துல நான் பிறந்தேன். அப்பான்னு சொன்னேன், அப்பா இறந்துட்டாரு. அம்மான்னு சொன்னேன், அம்மா இறந்துட்டா. 5 வயதுல கிழவி எடுத்து வளர்ந்து வந்தா. அவன் முகத்தை பார்த்து ஆட்சின்னு சொன்னேன், அவளும் இறந்துட்டா. ஆமா, கடலரசன் எடுத்து வளர்த்து வந்தா. அவருடைய மனைவியை பார்த்து அம்மான்னு சொன்னேன், அவளும் இறந்துட்டா. ஆமா, என்னுடைய வரலாறு சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அப்பமா இவர் கொஞ்சம் யோசனை பண்ணிருக்காரு. அதான் சொல்லிருக்காரு. ஆமா, எக்காரணம் மச்சான் என்ன கூப்பிடாத. ஆமா ஆமா, மச்சான் சொன்னா மானு ஏற்படாது ஐயா. நம்ம தந்தைக்கு ஏற்ற கணவன் என்று சொல்லி வாசுதேவரை அழைத்து வந்து மாப்பிள்ளை போல அலங்கரித்து தேவையை பெண் போல அலங்கரித்து கல்லறையில் இருந்த வீரரை அழைத்து வந்து அழைத்து வந்து இந்த நாள் 8 நாளுக்குள்ள மாப்பிள்ளை வருவாருன்னு சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்களா 8 நாளைக்கு மாப்பிள்ளை வருவான். ஆமா, உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கும் சொன்னீங்களா? மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி. ஆமா, மந்திரத்தை ஓதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அவர் தாலி ஏத்தி வச்சாரு. சரி, இவர் மாட மரியாதையெல்லாம் பண்ணாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஐயர் அங்க பிடிச்ச உடனே ஆட்சிக்கிட்ட போயிட்டாரு. நேரா ஆத்துக்கு போயிட்டாரு. ஆமா, ஆத்துல போய் தங்கிட்டாரு ஐயர். வீட்டுக்கு போறாங்க. ஐயர்ல வந்து ஆத்துன்னு சொன்னா வீடியா. ஓ அப்படி. ஆமா, சரி. ஆத்துல போய் விழுந்துரும். முக்கன ஆத்துல போய் விழுந்துட்டேனா அங்க தண்ணி எடுத்துட்டு போற போகுது. மூஞ்சி போறலாம் பிஞ்சிரும், தண்ணி இல்ல. ஆமா, ஒரு சொட்டு கூட இல்ல. கம்மியா வருது. ஆத்துக்கு போறோம்னா வீடு கம்மியா வருது. நாங்க வரத வந்து அங்க போய் சாமி கும்பிட்டு அந்த ஆத்துல குளிச்சிட்டு வருவோம். நாளை போங்க ஏக்கலாசா இருக்கும். ஆமா, அப்படி இருக்கும்போது வாசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் முடிந்து அந்த ஊர் மக்களுக்கு ஒரு கட்டளை போடுதான். என்ன? என் தங்கையினுடைய பட்டின பிரதேசம் முன்னால், சரி, உங்களுக்கு பந்தி பிரதேசம் பின்னால். நல்ல மனுஷம்லா. ஊர் சுத்தி பவனி சுத்தி வந்ததுக்கு பிறகு நீங்க சாப்பிடணும் விட்டா. ஊரை சுத்தி எப்ப வர மனுஷன் கோபப்பட்டுல இருக்கணும். ஆமா, சரி, அப்படி பவனி சுத்தி நல்ல வாழ்த்துவாங்க, நல்ல வாழ்த்துவாங்க. ஆமா ஐயா, ஏன்னா வாழ்த்துலன்னா அவன் தான் தெண்டனை விட்டுருவாங்களா, அதுக்கும் கமிஷனை வாங்கிடுவான். இவங்க ரூபா செஞ்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பவனி சுத்தி வர தண்ணி சோறுல கறிக்க கூடாது. வரைக்கும் பார்த்தே இருக்கணும். ஆமா, சோறு அவன் போடல, சரி, ஊரால கொண்டாந்து வச்சிருக்கு கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடணும்னு வீட்டுலதான் கொண்டாந்து சொல்லிட்டான். ஆமா ஆமா, அது கமிஷன் கஞ்சன் சொல்லி பேர் கொடுத்துருக்கு. கேஸ் விலை அதிகம், அரிசி விலை அதை விட அதிகம். பட்டின பிரதேசம் வந்து கொண்டிருக்கும் போது என்ன தெரியுமா ஐயா, வந்து கொண்டிருக்கும் போது
காய் காய்த்து ஒரே மரத்துல ஒரே பூ பூத்து ஒரே காய் காய்த்து தனியாக தொங்குகிறது. தனியா தொங்குது. அந்த கனியை சாப்பிடுவதற்கு திருவாள் சரமுனிவர் 12 வருட காலம் தவம் இருந்து ஒரு பழத்துக்கா 12 வருஷம் தான் இருந்தாரு. ஆமா முக்குள் கடைக்கு போனா என்ன அந்த கனியை சாப்பிட்டா மோட்சம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்குமா? ஆமா சரி. ஆகையினால் 12வது வருஷத்துல ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்து கனியை சாப்பிடுவோம்னு சொல்லி ஆத்துக்கு குளிக்க போயிட்டாரு. சாப்பிடுதே சாப்பிடுவோம். ஆமா குளிச்சுட்டு சாப்பிடுவோம். ஆமா வீட்டுல சாப்பிட்டாலும் குளிக்கதான் செய்யணும். ஆத்துல சாப்பிட்டாலும் குளிக்கதான் செய்யணும். ஆமா ஆனால் இந்த கனியை பார்த்தால் வம்சத்தங்கை தேவகிரியானவள் என்ன நினைக்கிறார்? ஆஹா அழகான கனி கொடுக்குது. அண்ணா கம்சண்ணா அதோ பாரு அந்த கனி எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். தங்கை கேட்டார் என்று சொல்லி அந்த கனியை பறித்து 8 துண்டாக வெட்டினான். தங்கைக்கு நாள் ஒன்று வாசுதேவருக்கு நாள் ஒன்று கொடுத்து விட்டார். அந்த கனியை வந்து பார்த்தா திருவாசம் ஒரு கனியை காடல. ஆமா கனி யார் கையில இருக்கு? தேவகி கையில வாசுதேவர் கையில இருக்கு. வாசுதேவர் கையில தேவகி கையில இருப்பதை கண்டு ஏ அம்மா ஏ கம்சராசா இந்த கனியை சாப்பிடுறதுக்காக 12 வருடமா நான் தவம் இருந்தேன். நான் தூங்கல உறங்கல சாப்பிடல பட்னியா இருந்தேன். இந்த கனியை சாப்பிடுறதுக்காக வேண்டி தவம் இருந்து வந்தேன். இந்த 12 வருட கால பசியும் நீ போக்கி விட்டாய். ஆகையினால் இந்த 8 துண்டும் தங்கை திருவயிற்றில் 8 குழந்தையாக பிறக்கும். 8 துண்டும் 8 கரு. ஆமா அது 8வது குழந்தை வந்து உன் தலையை திட்டமிட்டபடி அறுக்கும் என்று சாப்பிட்டு இருக்கிறார். 8வது குழந்தை ஆண் பிள்ளை பிறக்கும். ஆமா கொடி சுத்தி பிறப்பா. அப்படி என்று சொன்ன உடனே ஆமா தங்கை 8வது குழந்தை பிறக்கும். ஆமா தலை இருந்தாலே பூக்கும் காய்க்கும் கனியாவும். ஆமா தங்கச்சி உயிரோட இருந்தா தானே குழந்தை. அப்படி என்று சொல்லி தங்கை தலையை பிடித்தான் தாறுமாறாக பேசி அறுக்க செய்கிறான். ஆமா அப்போது வந்திரையோ ஓடி ஊருக்கு வடபுறத்துல ஒரு கல்லறை கட்டி 21 விளக்கு போட்டு காவக்காரங்க அதிகமா வச்சிருக்கான். இப்படி வச்சிருக்கும் போது கல்லறையில இருந்த தேவையை அழுது புழங்குகிறார். அப்படி அழுது புழங்கும் போது அந்த வேலையிலே பகவானும் பார்வதி பட்சமா லட்சுமி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவை இருக்கும் கல்லறையில வாசுதேவரை கொண்டு வைத்தாங்க. அவன் முந்தானையை கிடைத்த இலையாக போடுதான். இலைய
குழந்தையாக போட்டு வண்ணாலி கும்பிட்ட சாணமா இருக்கு. 21 கல் எடுத்து வைத்தா 21 கரியாக மாறுகிறது. அப்படி மாறுகிற பொழுது அந்த வேலை தண்ணீர் அண்ணன் உண்ணுகிற பொழுது கம்சராஜன் வந்து தலையை வெட்டி விடுவான் என்று சொல்லி தேவை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே வாசுதேவர் எடுத்து அவர் கல்லறையில கொண்டு வைத்து விட்டார்கள். ஆமா, வாசுதேவர் வைத்த சாரத்தை உண்ட மகிமையினாலே தேவையை கற்பம் வச்சார். அப்படி கற்பம் வச்ச உடனே முதலாவது ஒரு குழந்தை பிறக்கிறது. அதாவது எந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கிறது. பெண் குழந்தையாக இருந்தாலும் பின்னாலே இருக்கும் என்று சொல்லி கம்சராச இடத்துல ஊட்டி கொடுத்தா அந்த கிழவி. அவன் குழந்தைய மேலே போட்டு வாழை எல்லாம் குழந்தை வாழை வந்து 2 துண்டா போகுது. இப்படி 7 குழந்தை பிறகு ஆமா 8வது குழந்தையானது தேவை திருவயிற்றில் பெருமாள் வந்து பிறக்கிறார். அசோக திருவயிற்றில் ஆயிரவாடி பட்டணத்தில் பார்வதி போய் சனிக்கிறார். அப்படி சனிக்கும் போது அங்கே பெண் குழந்தை பிறக்கிறது, இங்கே ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறக்கும் போது வாசுதேவரை பற்றி எழுப்பி பிறகு குறைய ஆண் குழந்தை எடுத்து கொண்டு போய் ஆயிரவாடி பட்டணத்தில் அசோக திருவயிற்றில் பக்கத்திலே போட்டுவிட்டு அங்கே பிறந்திருக்கும் பெண் குழந்தை எடுத்து வந்து தேவை ஆண் போட்டவர் என்று சொன்ன உடனே அதுபோல வாசுதேவர் செய்துவிட்டார். அதிகாலை விடுந்தது. பெண் குழந்தை என்னால் பின்னால் இருக்கும் என்று சொல்லி ஆகாயத்திலே போடுகிறார். ஆகாயத்திலே போட்ட போது குழந்தை ஆகாயத்திலே போட கொண்டு ஆகாயத்திலே நின்று கொண்டு ஏ கம்சராஜா, நீ கொல்லலாம்னு நினைத்தாய், நீ என்ன கொல்ல முடியாது. உன்னை கொல்வதற்கு ஆயிரவாடி பட்டணத்தில் அசோக வீட்டில் எங்க அண்ணன் கண்ணனாக அவதரித்திருக்கிறான். அவன் வந்து உன் தலை அற்பம் என்று சொல்லி கன்னியாக செலுத்தினால கன்னியாகுமரியில் கம்ப காமாட்சியாக வந்தார். அப்படியாக இருக்கும் போது ஆயிரவாடி வீட்டுல வந்து இருக்க பால் வெள்ளம் மோத தயிரெல்லாம் களவாணி அப்படின்னு சொன்ன உடனே எப்பா இந்த கண்ணன் அங்கேயா பாத்தியா அப்படின்னு சொல்லி மாய கண்ணனை அங்கே பார்த்து விட்டு அவன் பெட்டில இருந்து எதிர்த்து வந்து ஏமா கோயில்காரெல்லாம் போய் சொல்லுவாங்க நான் உங்க மகன் உங்க அரண்மனை விட்டு போவேனா நம்ம தங்கத்தின இருக்கிற வெளில போறாரா அவங்க வீட்டராஜ என்னதான் நான் திங்க போறேன்னு சொல்லி கண்ணை அழுகுறாரு. கம்சராஜனை வரை முடித்து விட்டு மாய கண்ணன் எங்கே வருகிறார்? தங்கை பார்வதி கைலாசத்தில் அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆதி கைலாசம் வந்து கம்சராசனை வரைமுடித்து தேவகிக்கும் வாசுதேவருக்கும் கரூர் பட்டணத்தை பட்டாபுரியில் சூடி வைத்து விட்டு பார்வதியினுடைய அழகை சத்தம் கேட்டு கைலாசம் வந்து அத்தானை எங்கே என்று கேட்கிறார். என்ன
அத்தான் யாரோ ஒரு அரசனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு ஆமா எங்கே போய் ஒளிஞ்சிருக்கிறார். இருக்கிடம் தெரியவில்லை அண்ணா என்று அழுது புலம்பும் போது அம்மா மாயக்கண்ணன் கோபாலன் ஆடு மாடுகளை பக்தி கொண்டு அத்தானை தேடி வருகிறார். மாடுகளை பக்தி கொண்டு மாயவனை தேடி வருகிறார். அந்த பால வனமதிலே வந்து நின்று கொண்டு சீங்குழலிடத்து ஸ்ரீராமன் ஊதும் போது என்ன செய்கிறார் தெரியுமா? சீங்குழலை ஊதும் போது திரு நடனம் மாடுகிறது மாடெல்லாம்